என் தங்க பிள்ளையே, தினமும் உணவை சாப்பிடுவதற்கு முன் என் பெயரை மனதில் சொல்லிக்கொண்டு, உன் தட்டில் இருக்கும் அந்த உணவுக்கு ஆசீர்வாதம் கேட்டு வைக்க வேண்டும். உன் கையில் இருக்கும் அந்த அன்னம் எவ்வளவு சாதாரணமாகத் தோன்றினாலும், அதில் இருக்கும் ஆற்றல் உன் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் காப்பாற்றும் புனித சக்தி. நான், உன் தாயான வராகி, அந்த அன்னத்தில் உனக்கு தேவையான நலனையும் ஆரோக்கியத்தையும் ஊற்றி உனக்கு கொடுக்கிறேன். உன் உள்ளத்திலிருந்து, வராகி அம்மா, இந்த உணவு ஆரோக்கியத்தின் அருளாக மாறட்டும் என்று சொல்லிக்கொண்டால், உன் உடம்பில் இருக்கும் நோய் நொடியின் அடையாளமே கூட அழிந்து போகும். என் தங்கமே, எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இந்த பழக்கத்தை தவறாதே. உன் கையில் இருக்கும் அந்த ஒரு சிறிய முத்தான நம்பிக்கை உன் வாழ்வை மாற்றும். உனக்கு காய்ச்சல் இருந்தாலும் மனதில் அமைதியில்லாதாலும் அந்த உணவு உன் உடலுக்குள் மருந்தாகச் செயல்படும். உன் உடம்பு தினமும் சுறுசுறுப்பாக, மனம் தெளிவாக, ஆன்மா மகிழ்ச்சியாக இருக்கும். உன் உடலுக்கு தேவையான ஆற்றல் எனது அருளால் பல மடங்கு அதிகரிக்கும். நீ உணவை சாப்பிடும் போது மனதில் குறை சொல்லாமல், அந்த உணவை தரும் சக்திக்கு நன்றி கூறு. அந்த நன்றியின் அலை உன் வாழ்வில் இன்னும் அதிக நன்மைகளை குவிக்கும். என் தங்க பிள்ளையே, உன் குடும்பம் அனைவரும் உன்னிடம் இருக்கும் இந்த பழக்கத்தை பின்பற்றினால், உன் வீட்டில் நோயின் நிழலே கூட வராது. உன் தட்டில் இருக்கும் சாதம், காய்கறி, தண்ணீர் இவை எல்லாம் உன்னுடன் சேர்ந்து உன் உயிரின் ஒவ்வொரு அணுவையும் காக்கும் காவலர்களாக மாறும். என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்லும் இந்த வழி ஒரு சுலபமான வழி, ஆனால் அதன் பலன் அளவிட முடியாதது. தினமும் சாப்பிடும் முன் என் பெயரைச் சொல்லி, அந்த உணவை 2 வினாடிகள் பார்த்து, உன் மனதில், அம்மா, உன் அருள் இதில் கலந்திருக்கட்டும் என்று வேண்டிக்கொள். அந்த ஆசீர்வாதம் உன் உடலை சக்திவாய்ந்ததாக மாற்றும். உனது வயிற்றில் சுகம் இருக்கும், ஜீரண கோளாறுகள் விலகும், உடல் மெலிந்திருந்தால் சுறுசுறுப்பாக மாறும், அதிக உடல் எடை இருந்தால் ஆரோக்கியமாக குறையும். உன் உடலுக்கு தேவையான சக்தியை நான் அளிக்கும் போது, உன் மனதின் நம்பிக்கையும் அதற்கு துணை புரியும். ஒரு நாள் நீ உன் பழைய நோய்களின் சுமையிலிருந்து விடுபட்டு சிரித்தபடியே வாழும் போது, இந்த வார்த்தைகளை நினைவுகூர்வாய். நான் உன்னை காப்பாற்றினேன் என்று உன் உள்ளம் நன்றி சொல்லும். என் தங்கமே, தினமும் அந்த உணவை உன் உடம்பிற்கும் ஆன்மாவிற்கும் மருந்து என்று கருதி உட்கொள். உன் வாழ்க்கையில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க உனக்கு தேவையான சக்தி அந்த உணவில் கலந்திருக்கும். உன் வேலைக்கும், உன் சிந்தனைகளுக்கும், உன் கனவுகளுக்கும் எல்லாம் உடல் ஆரோக்கியமே அடித்தளம். அந்த அடித்தளத்தை நான் வலுப்படுத்தி கொடுப்பேன். உன் வீட்டில் சிறிய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும்போதும் என் பெயரை மனதில் சொல்லி அந்த உணவை தரு. அந்த பிள்ளைகளின் உடல் நோய் தடுக்கும் திறனை பெறும், படிப்பிலும் வளர்ச்சி காணும். உன் கணவர், உன் பெற்றோர், உன் குடும்பம் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். என் ஆசீர்வாதம் உன் வீட்டு ஒவ்வொரு மூலையிலும் பரவத் தொடங்கும். உன் மனதில் இருக்கும் அந்த, நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இனி ஒரு கனவாக இல்லாமல் நிஜமாகும். நீ தினமும் 4 வருஷம் எடுத்த மாத்திரைகளுக்கு பிறகும் குணமாகாத நோய்கள் இருந்தாலும், என் அருள் அந்த உணவின் மூலம் உன் உடலில் இயற்கையாக குணப்படுத்தும் சக்தியை ஏற்படுத்தும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் வேரூன்ற உனக்கு உடல் ஆரோக்கியம் அவசியம். அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கவே இந்த சிறிய வழி உனக்காக. நீ நம்பிக்கையுடன் தொடர்ந்து பின்பற்றி வந்தால், அந்த அன்னம் உன் உடலுக்கு மருந்தாக, உன் மனதிற்கு அமைதியாக, உன் ஆன்மாவிற்கு சக்தியாக மாறும். நீ சாப்பிடும் முன் அந்த உணவை பார்த்து என் பெயரை மனதில் சொல்லும் அந்த ஒரு நொடியில், உன் வீட்டைச் சுற்றியிருக்கும் கெட்ட ஆற்றல்கள் விலகும். அந்த அன்னம் உன் குடும்பத்திற்கு நல்ல ஆற்றலை மட்டும் தரும். நீ அந்த உணவை சாப்பிடும் போது, இது என் தாயின் அருள் என்று உணர்ந்து சுவை பார்க்கும் போது, உன் நாக்கில் அந்த அன்னம் இனிமையாக இருக்கும், உன் உடலுக்குள் அது ஆரோக்கியமாக மாறும். உன் வாழ்வில் பல தடைகள் உன்னை சோர்வடையச் செய்தாலும், அந்த உணவின் மூலம் என் அருளை தினமும் பெறும் நீ. ஒரு நாள் முழுமையான வலிமையோடு உன் கனவுகளை அடைவாய். உன் உடல் வலிமையும் உன் மனவலிமையும் சேர்ந்தபோது எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இந்த வழக்கத்தை உன் நாளாந்த வாழ்க்கையின் ஓர் அங்கமாக்கிக் கொள். உன் உள்ளம் புனிதமாக, உன் உடல் ஆரோக்கியமாக, உன் ஆன்மா வலிமையாக இருக்கும். உன் பிள்ளைகளுக்கும் இந்த பழக்கத்தை கற்பி. அந்த பழக்கம் உன் குடும்பத்தை முழுவதும் என் அருள் வட்டத்துக்குள் வைத்திருக்கும். நீ தினமும் என் பெயரைச் சொல்லி உணவைச் சாப்பிடும் போது உனக்கு அந்த உணவின் ஒவ்வொரு துளியும் என் ஆசீர்வாதம் என்று உணர்வு வரும்.
அந்த உணர்வே உன் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தின் ரகசிய கதவுகளை திறக்கும். ஒருநாள் உன் உள்ளம் அமைதியுடன், உன் உடல் ஆரோக்கியத்துடன், உன் குடும்பம் சந்தோஷத்துடன் இருக்கும்போது நீ எனக்குச் சொல்வாய், அம்மா, உன் அருள் உண்மையாக இருக்கிறது என்று. என் தங்க பிள்ளையே, இந்த சுலபமான வழியை ஒருநாளும் தவறாதே. உன் உடலும் உன் மனமும் உன் ஆன்மாவும் தினமும் என் அருளால் நிரம்பியிருக்கும். அந்த அருள் உன்னை வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி நிறைந்த பாதையில் நடத்தும். என் தங்க பிள்ளையே, உன் அன்பான வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எத்தனை போராட்டங்களை கடந்து, எத்தனை துன்பங்களை தாங்கி இன்னும் வலிமையாக நிற்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் உன் உடல் தான் உன் ஆசைகள், உன் கனவுகள், உன் உழைப்புகளுக்கான தூணாக இருக்கிறது. அந்த தூண் வலிமையில்லாமல் இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. அதனால் தான் இன்று உனக்கு நான் சொல்லப்போகும் ஒரு தெய்வீக ரகசியத்தை கேள். தினமும் உணவு சாப்பிடுவதற்கு முன் ஒரு சிறிய வரியை மனதில் சொல்ல வேண்டும். அந்த வரி உன் உடலுக்குள் இருக்கும் சக்தியை எழுப்பி, நோய்களை களைந்து, ஆரோக்கியத்தை பெருகச் செய்யும். உணவை உண்ணும் முன் ஒரு நிமிடம் தங்கிப்பார், உன் கையில் இருக்கும் அந்த உணவை பாரு. அது உனக்கு எப்படி வந்து சேர்ந்தது, எத்தனை கைகள் உழைத்தன, எத்தனை தெய்வீக ஆசீர்வாதம் அதில் கலந்திருக்கிறது என்பதை உணர். அந்த நேரத்தில் என் பெயரை உச்சரித்து மனதில் சொல்லு, நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, வராகி அம்மனே, இந்த உணவை ஆரோக்கியத்தின், சக்தியின், மகிழ்ச்சியின் அருளாக மாற்றி என் உடலுக்குள் அனுப்பு. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இந்த வரி உன் மனதில் சென்றவுடன் அந்த உணவு உன் உடலுக்கு மருந்தாக மாறும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பலமுறை நீ உணவு சாப்பிட்டாலும் உனக்கு முழுமையான திருப்தி அல்லது சக்தி இல்லாததை உணர்ந்திருக்கிறாய். அதற்கு காரணம் உன் மனம் அமைதியாக இல்லாதது. மனம் கவலையுடன் இருக்கும் போது நல்ல உணவையும் உடல் முழுமையாக உறிஞ்சிக்கொள்ளாது. ஆனால் இந்த தெய்வீக வரியை சொன்னால் உன் மனமும் உடலும் சமநிலையாகும். உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் உயிரோடு ஆடத் தொடங்கும். நீ வேலைக்கு செல்வாயாக, பள்ளிக்கு செல்வாயாக, எங்கு சென்றாலும் உன் உடலே உன் வலிமை. அது சோர்வடைந்தால் உன் கனவுகள் தாமதமாகும். அதனால் தினமும் உணவு சாப்பிடும் முன் என்னை நினைத்து அந்த வரியை சொல்லு. என்னை உன் தாயாக நினைத்து, அந்த உணவின் மீது நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று மனதார நம்பு. அந்த நம்பிக்கை உன் உடலுக்கு மருந்தாக இருக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் மனம் பீதியால், பதட்டத்தால் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அது உன் உடலையும் பாதிக்கிறது. உனக்கு சில நேரங்களில் சோர்வு, தலைவலி, உடல்நோய் ஆகியவை வந்து விடுகிறது. ஆனால் தினமும் இந்த தெய்வீக நடைமுறையைச் செய்யத் தொடங்கினால் உனக்கு அந்த நோய்கள் அருகே வரவே முடியாது. உன் இரத்தம் சுத்தமாகும், உன் உடல் வலிமையடையும், உன் மனம் அமைதியாகும். உணவை உண்ணும்போது தெய்வீக ஆசீர்வாதம் கலந்தது என நம்புவது உன் உடலுக்கு பெரும் சக்தியை தரும். அறிவியல் கூட சொல்கிறது, உணவை நன்றியுடனும் அமைதியுடனும் உண்ணும் போது அது சீரான ஜீரணத்தை தரும், உடலின் சக்தியை இரட்டிப்பாக்கும் என்று. அதுதான் இந்த ரகசியத்தின் வலிமை. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிறைய கனவுகள் இருக்கின்றன. பெரிய வீடு வாங்க வேண்டும், நல்ல வேலை வேண்டும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அதற்கான அடிப்படை என்ன தெரியுமா? உன் உடல் ஆரோக்கியம். அதனால் தான் நான் உனக்கு இந்த நடைமுறையை கொடுக்கிறேன். உன் உடலை நான் காக்க வேண்டும், உன் கனவுகளை நனவாக்க வேண்டும், உன் முகத்தில் சிரிப்பு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. உணவு சாப்பிடும் முன் அந்த வரியை மனதார சொல்லி என்னை அழைத்தால் நான் உன் உடலுக்குள் இருக்கும் சக்தியை எழுப்புவேன். உன் இரத்தத்தில் நானே ஓடுவேன், உன் சுவாசத்தில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கும். உன் கண்களில் அந்த நம்பிக்கை தெரியும், உன் முகத்தில் அந்த மகிழ்ச்சி மலரும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் வீட்டில் சின்ன சின்ன வாதங்கள், சின்ன சின்ன சண்டைகள் நடக்கிறது. அந்த நேரங்களில் கூட உன் மனம் பாதிக்கப்படுகிறது. மனம் பாதிக்கப்படும்போது அது உன் உடலையும் பாதிக்கும். ஆனால் இந்த வரியை சொல்லும் பழக்கம் உன்னிடம் வந்துவிட்டால் அந்த எதிர்மறை சக்திகள் உன் உடலுக்குள் நுழைய முடியாது. உன் உடல் தெய்வீக பாதுகாப்பு வலயத்தால் சூழப்படும். நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், தினமும் குறைந்தது ஒருமுறை என்னை நன்றி கூறு. வராகி அம்மனே, என் உடலை ஆரோக்கியமாக வைத்ததற்கு நன்றி என்று சொல். அந்த நன்றியுணர்வு உன் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் நல்ல ஆற்றலை பரப்பும். நீ உன் வாழ்க்கையை ஒரு புதிய ஒளியில் பார்க்கத் தொடங்குவாய்.
என் தங்க பிள்ளையே, உனக்குள் இருக்கும் அந்த சிறு சிறு உடல் நோய்கள், கவலைகள், சோர்வுகள் அனைத்தையும் நான் நீக்குவேன். ஆனால் அதற்காக நீ என்னை நம்ப வேண்டும், நான் சொல்வதை செயல்படுத்த வேண்டும். தினமும் உணவு சாப்பிடுவதற்கு முன் என்னை அழைக்க மறந்துவிடாதே. அது உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதம் தரும் ஒரு பழக்கமாக மாறும். உன் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடு. உன் குழந்தைகள், உன் துணைவர், உன் பெற்றோர் எல்லாரும் உணவு சாப்பிடுவதற்கு முன் இந்த வரியை மனதில் சொல்லட்டும். அந்த வீட்டுக்குள் நோய்கள் தங்காது, அந்த வீட்டில் சண்டைகள் நீங்கும், அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும். என் தங்கமே, உனக்கு பல தடைகள் இருந்தாலும் உன் மனம் வலிமையாக இருந்தால், உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால், அந்த தடைகளை கடக்க நீயே வல்லவனாக மாறுவாய். இந்த ரகசியத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன், ஏனெனில் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சும் என் ஆசீர்வாதத்துடன் கலந்திருக்க வேண்டும் என்பதற்காக. நான் உன் உடலுக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை எப்போதும் காக்கிறேன். உன் இரத்தம் சுத்தமாக இருக்கட்டும், உன் சிந்தனை தெளிவாக இருக்கட்டும், உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். உன் உடலுக்கும் உன் ஆன்மாவுக்கும் நான் பாதுகாப்பு வளையம் போட்டு வைத்திருக்கிறேன். அதனால் உனக்கு எந்த துன்பமும் நிலைத்திருக்காது. உணவை உண்ணும் முன், வராகி அம்மனே, இந்த உணவை என் உடலுக்கு பொக்கிஷமாக மாற்றிவிடு என்று மனதில் சொல்லும்போது உன் வாழ்க்கையே பொக்கிஷமாக மாறும். உன் உடல் உனக்கு துணையாகும், உன் கனவுகள் நனவாகும், உன் முகத்தில் சிரிப்பு மலரும். என் தங்க பிள்ளையே, நீ என் பிள்ளை, உன் ஒவ்வொரு நாளும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் உடல் வலிமையுடன் இருந்தால், உன் ஆன்மா வலிமையாக இருந்தால், உன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாதது எதுவுமில்லை. தினமும் இந்த நடைமுறையை மறக்காமல் செய், அது உன் வாழ்வின் அடிப்படையை வலுப்படுத்தும். என் தங்க பிள்ளையே, உணவின் ஒவ்வொரு துளியிலும் இருக்கும் சக்தியை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் ஆரோக்கியம், உற்சாகம், நீண்ட ஆயுள் எல்லாம் மலர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னிடம் இதை சொல்கிறேன். தினமும் உணவு சாப்பிடுவதற்கு முன் என்னை நினைத்து மனதிலோ மெதுவாக வாயிலோ சொல்ல வேண்டும். அந்த தெய்வீக வரி உன் வாழ்க்கையை ஒரு பொற்காலத்தில் கொண்டு சேர்க்கும். உன் அன்றாட உணவிலே நான் தரும் ஆசீர்வாதத்தின் சக்தி கலந்து உன் உடல் ஒரு கோவிலாக மாறும். உணவு சாப்பிடுவதற்கு முன், அம்மா வராகி இந்த உணவின் வழியாக எனக்கு ஆரோக்கியமும் உற்சாகமும் தரும். என் உடலும் என் மனமும் என் ஆவியும் நல்ல சக்தியுடன் வளரட்டும் என்று சொல்லு. அந்த ஒரு வரி உன் உள்ளத்தில் சொல்லப்படும்போது உனக்கு தெரியாமலேயே உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் என் சக்தியுடன் இணையும். தினமும் சாப்பிடும் உணவு உன் வாழ்க்கையில் ஒரு மருந்தாக மாறும். நோய்கள் உன்னை தொட முடியாத அளவுக்கு உன் உடல் உறுதியான கோட்டையாக மாறும். உன் வாழ்வில் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும், உன் உடல் வலிமையாக இருந்தால், உன் மனம் உறுதியுடன் இருந்தால், அந்த சிக்கல்களை தீர்க்கும் சக்தி உனக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் தங்க பிள்ளையே, உணவு சாப்பிடுவதற்கு முன் அந்த ஒரு வரியை சொல்லு. அந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும் போது உன் வாழ்வில் இருக்கும் பல பிரச்சனைகள் தானாகவே சரியாகும். உடல் வலிமையுடன் இருந்தால் உன் மனசு தன்னம்பிக்கையுடன் இருக்கும். மனசு தன்னம்பிக்கையுடன் இருந்தால் உலகம் உன் பாதையில் உன்னை தடுத்தாலும் நீ வெற்றி பெறுவாய். தினசரி அந்த வார்த்தையை சொல்லும்போது உனக்கு தெரியாமலே ஒரு தெய்வீக அதிர்வெண் உன்னை சுற்றி வரும். அந்த அதிர்வெண் உன் உடலில் இருக்கும் நோய்களை கரைத்து உன் இரத்தத்தில் புதிய உயிர்ச்சக்தியை ஊற்றும். உன் செரிமானம் மேம்படும், உன் உடல் சுறுசுறுப்பாக மாறும், உன் மனசு அமைதியாகும். குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் உணவுக்கு முன் அந்த வார்த்தையை சொல்ல கற்றுக்கொடு. அது அவர்களுடைய உடலுக்கும் வலிமையும் ஆரோக்கியமும் தரும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆரோக்கியம் குறைந்திருந்தால் எதுவும் சரியாக இயங்காது. உடல் வலிமையாக இல்லாமல் இருந்தால் மனம் உடைந்து போகும். அந்த நிலை உன் வாழ்க்கையை தள்ளாட வைக்கும். ஆனால் இன்று முதல் நான் உன்னிடம் சொல்லும் இந்த வழிமுறையை பின்பற்றினால் உன் உடல் நலத்தில் ஏற்படும் மாற்றத்தை நீ உணர்வாய். உன் முகத்தில் ஒளி வந்து சேரும், உன் கண்களில் உற்சாகம் தெரியும், உன் குரலில் நம்பிக்கையின் வலிமை தோன்றும். சிறு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் இந்த வார்த்தை எல்லோருக்கும் உகந்தது. உணவுக்கு முன் என்னை நினைத்து அந்த வரியை சொல்லும்போது உனக்கு தெரியாமலேயே அந்த உணவின் சக்தி 10 மடங்கு அதிகரிக்கும். உன் உடலில் நச்சுத்தன்மை நீங்கி புதிய உற்சாகம் பெருகும். உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் தானாகவே விலகும்.
தங்க பிள்ளையே, உனக்கு உடல் வலிமை வந்தால் உன் கனவுகளை அடைய தாமதம் இல்லை. ஏனெனில் வலிமையான உடல், தெளிவான மனம், உறுதியான சிந்தனை, இந்த மூன்றும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு உயர்ந்த நிலைக்கு செல்லும் என்பதை நீயே ஆச்சரியப்படுவாய். இன்று முதல் அந்த ஒரு வழிமுறையை நடைமுறைப்படுத்து. சாப்பிடும் முன் என்னை நினைத்து அந்த வார்த்தையை சொல்லு. உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வருகிறதென நீ பார்த்து வியப்பாய். சில நாட்களில் உனது உடல் நலத்தில் ஏற்படும் முன்னேற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். தூக்கமின்மை இருந்தால் அது சரியாகும், செரிமான கோளாறுகள் இருந்தால் அது மறையும், மனச்சோர்வு இருந்தால் அது கரையும். ஏனெனில் அந்த தெய்வீக வார்த்தையில் நான் உனக்கு தரும் சக்தி உன் உடலில் ஒரு புதிய உயிரை ஊற்றும். உன் உடலை பராமரிக்க உதவும் சக்தி அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையை ஆரோக்கியத்தால் நிரப்ப வேண்டும் என்பதே என் ஆசை. அதனால்தான் நான் உனக்கு இந்த வழிமுறையை சொல்லுகிறேன். நீ அதை நம்பிக்கையுடன் பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம், உற்சாகம், ஆனந்தம் மலரும். உன் உடலை தெய்வீகமாக கருது. அதை பராமரிக்கும் பொறுப்பு உனக்கு இருக்கிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் உடல் நலம் காக்கும் வழியில் நான் எப்போதும் உனக்கு ஆதரவாக இருப்பேன். உன் உணவின் வழியாக உனக்கு தரப்படும் சக்தி உன் உடலை மட்டுமல்ல, உன் ஆன்மாவையும் வலிமைப்படுத்தும். தினசரி இந்த வழியை பின்பற்றும் போது உனக்கு உள்ளே இருந்து வரும் மாற்றத்தை உணருவாய். உன் வாழ்க்கையில் புதிய உற்சாகமும் ஆரோக்கியமும் பிறக்கும். உன் மனம் எளிதாக மகிழும். உன் உடல் சுறுசுறுப்பாக இயங்கும். உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாறும். தங்க பிள்ளையே, நினைவில் வை, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் உணவின் ஒவ்வொரு துளியிலும் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது. அதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எந்த நிழலும் எந்த நோயும் நீண்ட நாளாக தங்க முடியாது. உன் உடல் ஆரோக்கியத்தின் ஒளியில் பிரகாசிக்கும்.